நமது கிறிஸ்மஸ். நமது கிறிஸ்மஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நமது கிறிஸ்மஸ், அவர் கிறிஸ்மஸ். நமது கிறிஸ்மஸ் என்னும் தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சமயத்தில் எத்தனை நாட்கள் மாதங்கள் என்று நமக்கு தெரியவில்லை. அவர் பிறந்த பொழுது வானத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றினதாக, அந்த நட்சத்திரத்தை குறித்து ஏற்கனவே எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 17வது வாக்கியத்தில் பிலேயாம் என்கிறதான ஒரு தீர்க்கன் அவன் இவ்விதமாய் சொன்னார், யாக்கோபில் ஒரு நட்சத்திரம் உதித்து வருகிறது என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த மனிதன் அந்த நட்சத்திரத்தை குறித்து உரைத்தார். அந்த நட்சத்திரம்தான் யாக்கோபின் சந்ததியில் வந்த, தாவீதின் குமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று அது வான சாஸ்திரிகளுடைய கண்களுக்கு தென்படுகிறது. அவர்கள் புறப்பட்டு வந்த அந்த புதிய நட்சத்திரத்தை குறித்து ஆராய்ந்து பார்த்த பொழுது அது ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அறிவிப்பதாக அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் பல்வேறு காரியங்களை குறித்து அறிந்தபோது இது யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கின்றார், அவர் பிறக்கும் பொழுது ஒரு நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் வழியே இன்றைக்கு இந்த புதிய நட்சத்திரம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக தென்படுகிறது. ஆகவே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கின்றார், அவரை போய் நாம் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக கிழக்கு தேசத்திலே இருந்து அவர்கள் புறப்பட்டு அங்கே எருசலேமுக்கு செல்லுகின்றார்கள். எருசலேமிலே பெரிய அரண்மனை, ராஜா பிறந்திருப்பதினால் அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று தவறாக எண்ணி அவர்கள் அரண்மனையிலே சென்று கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்வதற்கு நாங்கள் வந்தோம் என்று எங்கோ இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் சொன்னார்கள். உடனே அங்கே எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவில்லை. அரண்மனையில் ஏரோது ராஜா தான் அங்கே இருக்கின்றான். அவன் வேத சாஸ்திரிகளை எல்லாம், அங்கே இருந்த ஆசாரியர்களை எல்லாம் கூப்பிட்டு, யூதருக்கு ராஜா என்று சொல்லுகிற உங்கள் மேசியா எங்கே பிறப்பார் என்று கேட்டார்கள். அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மீகா தீர்க்கதரிசி தனது 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ அந்த இஸ்ரவேல் நகரங்களுக்குள்ளே ரொம்ப சிறியதென்று எண்ணப்பட்டாலும் உன்னை ஆளுகின்ற ராஜா உன்னிடத்திலிருந்து பிறந்து வருவார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகையினால் பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்று சொல்லி முடித்து விட்டார்கள். அதற்கு பின்பு அவர்கள் அவரை தேடவில்லை, நிர்விசாரத்தோடு சென்று விட்டார்கள். ஆனால் ஏரோது ராஜா இந்த சாஸ்திரிகளை அழைத்து, அந்த யூதருக்கு ராஜா என்பவர் பெத்லகேமில் பிறப்பார் என்பதாக தீர்க்கர் உரைத்ததாக சொல்லுகின்றார்கள். ஆகவே நீங்கள் போய் அந்த குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்தை அறிந்து எனக்கு தகவல் சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று வஞ்சகமாக பேசினார். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற குழந்தையை குறித்து தெரிந்து கொண்டு அதை கொண்டு போட வேண்டும் என்பது ஏரோதுவினுடைய எண்ணம். இல்லைன்றால் நம்முடைய அரசாட்சிக்கு பங்கமாக அமைந்துவிடும், அவர் போட்டியாக வந்து விடுவார். ஆகவே குழந்தையிலேயே அவரை கொண்டுவிட வேண்டும் என்கிற வஞ்சக எண்ணத்தோடு நீங்கள் போய் தீர விசாரித்து குழந்தையை கண்டு அதை பணிந்து கொண்டு எனக்கும் சொல்லுங்கள், நானும் வந்து பணிந்து கொள்கிறேன் என்று ஏரோது சொன்னார். அப்பொழுது சாஸ்திரிகள் வெளியே வந்து அந்த நட்சத்திரத்தின் பாதை விட்டதினாலே கலக்கம் அடைந்தவர்களாக நிற்கின்ற பொழுது அவருடைய கண்களுக்கு மீண்டும் அந்த நட்சத்திரம் தென்பட்டது. அதை பார்த்த பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரம் காண்பித்த வழியிலேயே மறுபடியும் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து பெத்லகேமிலே சென்று ஒரு வீட்டிலே அந்த குழந்தையை தரிசித்தார்கள். தரிசித்த பொழுது தங்கள் பொக்கிஷங்களிலே இருந்து, தாங்கள் கொண்டு வந்த பொக்கிஷங்களிலே இருந்து பொன்னையும்
தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் என்ன செய்தார்களாம்? அவருக்கு காணிக்கையாக படைத்தார்கள் என்று நாம் வாசித்த அந்த வேத பகுதியின் கடைசி வாக்கியங்களிலே நாம் வாசித்தோம். மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 11வது வாக்கியம், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்ததை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கைகளாக வைத்தார்கள். அவர்களுடைய கிறிஸ்மஸ் அது. அவர்கள் கொண்டாடின அந்த கிறிஸ்மஸ் சமயத்திலே கிறிஸ்துவாகிய யூதருக்கு ராஜாவாக அன்று பிறந்த உலகத்தின் இரட்சகராக பிறந்த அவருக்கு தங்களுடைய காணிக்கைகளை அவர்கள் முன்பதாக சமர்ப்பித்தார்கள். என்ன காணிக்கைகளை கொடுத்தார்கள்? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அங்கே காணிக்கையாக சமர்ப்பித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய கிறிஸ்மஸ், அவர்கள் படைத்த அந்த காணிக்கை இன்றைக்கு நமது கிறிஸ்மஸ். நமக்கு அந்த காணிக்கைகள் எதை உணர்த்துகிறது? நாம் எவ்விதமாய் இன்றைக்கு இந்த பண்டிகை நாட்களிலே காணப்பட வேண்டும்? நம்முடைய உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவை நாம் எவ்விதமாக சேவித்து கொள்ள வேண்டும் என்பதையே ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, பொன் என்பது ராஜரிகத்தை வெளிப்படுத்துவது, ராஜாக்களுக்கு உரியது. பொன் என்பது யாருக்குரியது? ராஜாக்களுக்கு உரியது. சாலமோன் ராஜா இஸ்ரவேலின் மிக பிரபலமான பெரிய ராஜா, பார்த்து கொள்ளுங்கள். அந்த சாலமோன் ராஜாவாகிய பிரபலமான அந்த ராஜாவுக்கு வருஷம் தோறும் எல்லா இடத்திலிருந்தும் எதை கொண்டு வருவார்கள் தெரியுமா? பொன்னை கொண்டு வந்து கொடுப்பார்கள். தங்கம். இன்னைக்கு தங்கத்தின் விலை எங்கே போயிடுச்சு? பறந்து 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 உச்சத்துக்கு போயிடுச்சு. பார்த்துங்க, 1,00,000 தாண்டி விட்டது. அன்றைக்கு அவர்கள் பொன்னை காணிக்கையாக கொடுத்தார்கள். பொன் என்பது ராஜாக்களுக்குரியது. ராஜாக்களுக்கு பொன்னை தான் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் 14-15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14-15வது வசனங்கள். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல், இவன் அத்தனை பேரும் ராஜாவுக்கு பொன்னைத்தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள், தங்கத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. 666 அந்த தாலந்து, 666 தாலந்து நிறையாக அவருக்கு பொன்னை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய ராஜரிகமான தோற்றத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரனாக வந்த கிறிஸ்துவை ஒரு வாலிபனாக, இளம் வயது நிறைந்தவராக, மிக அருமையான ஒரு நேசராக உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் பார்க்கிற நாம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இறுதியிலே அவர் ராஜரிகமான தோற்றத்தோடு ராஜாதி ராஜாவாக நிற்கிற அந்த காட்சியை அங்கே யோவான் அப்போஸ்தலன் நமக்கு எடுத்து கொடுக்கின்றார். அதில் அந்த காட்சியில் அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவானவர் அந்த ராஜாதி ராஜா மார்பருகே பொற்கச்சையை அவர் கட்டி கொண்டிருந்தார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்கள். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஸோ மார்பருகே பொற்கச்சை, அது ராஜாக்களுக்குரியது. ஆகவே இந்த சாஸ்திரிகள்
ஆண்டவராகிய குழந்தைக்கு காணிக்கைகளை செலுத்துகின்ற பொழுது அவரை சாதாரணமான ஒரு குழந்தை என்று பார்க்கவில்லை. அவரை ராஜாதி ராஜாவாக பார்த்து, சாலமோனிலும் பெரியவராக பார்த்து, அவருக்கு பொன்னை தங்களுடைய காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜாதி ராஜாவாக நம்முடைய உள்ளங்களிலே நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் செலுத்துவதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அல்லேலூயா. உண்மையான கிறிஸ்மஸ் என்பது கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவாக நம்முடைய உள்ளத்தில் அவர் விளங்க வேண்டும். ராஜா என்று சொன்னால் ஆளுகை செய்கின்றவர். என்னை ஆளுகை செய்கிற கிறிஸ்து, என்னை ஆளுகை செய்கின்ற கிறிஸ்து, என்னை அவர்தான் நடத்துகின்றார். என்னை ஆளுகை செய்பவர் அவர்தான். அவர் ஆளுகை செய்பவராக நம்முடைய உள்ளத்திலே வருவாரையானால் வருகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ். அல்லேலூயா. அவருடைய கிறிஸ்மஸ் ஒரு நாளில் முடிந்து போய்விட்டது. நம்முடைய கிறிஸ்மஸ் அப்படி அல்ல. நம்முடைய உள்ளத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் சிங்காசனமிட்டு ராஜாவாக இருந்து நம்மை ஆளுகை செய்து நம்மோடு இருப்பாரேயானால் அவர் இருக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்படித்தான் கிறிஸ்மஸ். அதனுடைய தாற்பயத்தை நாம் நினைவுபடுத்தி கொள்ளவே இந்த கிறிஸ்மஸ் என்ற ஒரு நாளை நாம் விசேஷப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்மஸ் என்பது ஒரு நாள் பண்டிகை அல்ல, அது நம்முடைய உள்ளத்திலே காணப்பட வேண்டிய தினசரி பண்டிகை. அல்லேலூயா. அவருக்கு அவர்கள் பொன்னை சமர்ப்பித்தார்கள். நாம் நம்முடைய உள்ளத்திலே அவர் ஆளுகை செய்யும்படியாய் நம்முடைய இருதயத்தை அவருக்கு நாம் சமர்ப்பிக்கின்றோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நாம் சமர்ப்பித்து அர்ப்பணித்து நடப்போமையானால் ஒவ்வொரு நாளும் நமது கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இரண்டாவதாக அவர்கள் தூப வர்க்கத்தை அங்கே கொண்டு போய் செலுத்தினார்கள். பொன் ராஜாவுக்குரியது, தூப வர்க்கம் ஆசாரியனுக்குரியது. தூப வர்க்கம் யாருக்குரியது? ஆசாரியனுக்குரியது. ஆசாரியனுடைய கரத்திலே தான் தூப வர்க்கம் இருக்கும். அவர்கள் இஸ்ரவேலிலே அவர்கள் செய்கின்ற அந்த தூப வர்க்கத்திற்கு சமானமாய் எந்த ஒரு மனிதனும் செய்யக்கூடாது. ஆசாரியன் தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த தூப வர்க்கத்திற்கு சமமாக எந்த ஒரு தூப வர்க்கமும் இஸ்ரவேலில் காணப்படக்கூடாது. அது ஆசாரியனுடைய கரத்திலே மட்டும்தான் இருக்க வேண்டும். அவனே தூப வர்க்கமாகிய விண்ணப்பத்தை, ஜெப தூபத்தை ஏறெடுத்து தம்முடைய ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணுகிறவன். ஆகவே இரண்டாவதாக அந்த சாஸ்திரிகள் அங்கே குழந்தையை தரிசித்த போது இவர் ராஜா மட்டுமல்ல, இவர் மனிதருடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் பண்ணுகிற பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார் என்பதை அந்த பரிசானது நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமையானால் அங்கே 3 விசை தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை கனப்படுத்தினார் என்பதாக நம்மால் வாசிக்க முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். தம்முடைய ஜனத்திற்காக சுட்டரிக்கப்பட்ட எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, தம்முடைய இஸ்ரவேல் தேசமானது மீண்டும் புதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தானியேல் தினந்தோறும் 3 வேளை தேவ சமூகத்திலே போய் ஜெபித்து கொண்டிருந்தார். அது ஆசாரியர்கள் செய்கிறதான ஒரு பெரிய பணி. பார்த்து கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 30ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஆரோன் காலை தோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும்,
மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்டப்பட வேண்டும். ஆகவே ஒவ்வொரு விஷயம் ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக அவன் தூபம் காட்டுவான். தூபம் காட்டுகின்ற பொழுது, இறைவா நீர் இந்த தூப வர்க்கத்தினுடைய புகையை, அதனுடைய வாசனையை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு என் மக்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் பரிகரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்பவனே ஆசாரியன். அதே விதமாய்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து வந்தது ராஜாவாக நம்மை ஆளுகை செய்ய மாத்திரமல்ல, அவர் ஆசாரியனாக பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராகவும் அவர் இருக்கின்றார். ஆகினால் ஒவ்வொரு நாளும் அந்த பிரதான ஆசாரியனை நாம் சந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிற்சில குற்றங்கள், சிற்சில பாவங்கள், அசுசியான காரியங்கள் நம்மேல் படர்ந்து செல்லுகிறது உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் நமக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த பிரதான ஆசாரியர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நாம் நோக்கி பார்க்க வேண்டாம். அவரே நம்முடைய பிரதான ஆசாரியர். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியம் அவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்திலே 1வது வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கே அந்த சத்தியம் வலியுறுத்தப்படுகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கின்றார். ராஜாவாக நம்முடைய இருதயத்திலிருந்து நம்மை ஆளுகை செய்கின்றார். ஆசாரியராக நம்முடைய சிற்சில குற்றங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி நம்மை அனுதினமும் அவர் பரிசுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றார். 3வது, வெள்ளை போலத்தை அங்கே காணிக்கையாக கொடுத்தார்கள். வெள்ளை போலம் என்பது மரணத்திற்குரியது. எதற்குரியது? மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த வெள்ளை போலம் போன்றதான வாசனை திரவியங்களினாலே அந்த சரீரங்களை பதப்படுத்துவார்கள். ஆகவே வந்த அந்த சாஸ்திரிகள், இவர் ராஜா, இவர் ஆசாரியர் மாத்திரமல்ல, மனு மக்களின் பாவங்களிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக வந்த கிருபாதார பலி என்பதையும், தம்முடைய மரணத்தின் மூலமாய் மனு மக்களுக்கு மாபெரும் விடுதலையை உண்டு பண்ணுகிற கிருபாதார பலி என்பதையும் அன்றைக்கே அவர்கள் எடுத்துரைத்தார்கள். பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே அவர் நம்முடைய கிருபாதார பலி. அவர் நமக்காய் வந்த அந்த கிருபாதார பலி பார்த்து கொள்ளுங்கள். அவர் அந்த கிருபாதார பலியாக வந்ததினால், அவருடைய மரணத்தினால் நமக்கு அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்தார். அவருடைய மரணத்தினாலே தான் நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. கிறிஸ்துவானவர் வந்துட்டு போதனைகளை கொடுத்து விட்டு அவர் சென்றிருப்பாரையானால் புத்தரை போல, முகமது நபியை போல, மகாவீரரை போல, கன்ஃபியூஷியஸை போல, இப்படிப்பட்ட ஒரு மகானாக அவர் இருந்துவிட்டு போயிருந்திருப்பார். இரட்சகராக விளங்கி இருக்க முடியாது. அவர் மரித்ததினால், மரணத்தை பரிகரித்து உயிரோடு எழுந்ததினால், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தின் மேல் அவர் வெற்றி கொண்டதினால் ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பையும் ஏற்படுத்தினார். அதையும் அவர்கள் அன்றைக்கே தங்களுடைய காணிக்கைகளின் மூலம் வெளிப்படுத்தினார்கள். ஒரு பட்டியில் ஆடுகள் இருந்தது, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்தது. ஒரு சின்ன வழிதான், அந்த பட்டி முழுவதும் அடைக்கப்பட்டிருந்தது. ஒரு சிறிய துவாரம் பார்த்து கொள்ளுங்கள். வெளியே ஒரு ஓநாய் வந்து இந்த ஆட்டுக்குட்டி தனியாக அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது. கூட்டத்தையெல்லாம் விட்டுருச்சு, அதனுடைய தாயை விட்டு விட்டது. அப்படியே தனியாக வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது பட்டி ஓரமாக. ஓநாய் ஒன்று வெளியே வந்து நின்று, இங்கே வா, இங்கே வா, உனக்கு நல்ல சாப்பாடு தருகிறேன், நல்ல ஆகாரம் தருகிறேன், வந்துவிடு, என்னிடத்தில் வந்துவிடு என்று ரொம்ப அருமையாய் இனிமையாய் பேசியது. எதற்காக? அதை கொண்டு போய் புல்லுள்ள இடத்தில் மேய்ப்பதற்காகவா? இல்லை அதற்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பதற்காகவா? எப்படியாவது வெளியே இழுத்தனுச வேண்டும்,
அதை கொண்டு சாப்பிட்டு விட வேண்டும் என்பதற்காக வஞ்சகமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி அதை அழைத்ததில் இந்த ஆட்டுக்குட்டி மயங்கி போய் இருந்த சின்ன இடைவெளி மூலமாக வெளியே சென்று விட்டது. பார்த்து கொள்ளுங்கள். ஆட்டுக்குட்டி எங்கே போயிடுச்சு? பட்டியை விட்டு வெளியே போயிடுச்சு. போன உடனேயே அந்த ஓனா என்ன செஞ்சிருக்கோம்? லாபக்கென்று பிடித்து விட்டது. இன்னும் ஒரு செகண்ட், ஒரு ரெண்டு நிமிடங்கள் தான் ஆட்டுக்குட்டி ஓனாய் வாய்க்குள்ள போயிருக்கோம். அந்த சமயத்தில் தூரத்தில் இருந்து ஒரு சிங்கம் ஒன்று வந்தது. ஒரு பால சிங்கம் வந்து அந்த ஓனாயை கொண்டு ஆட்டுக்குட்டியை விடுவித்தது. ஆட்டுக்குட்டி மறுபடியும் எங்கே ஓடிடுச்சு? எங்கே ஓடிட்டு? பட்டிக்குள்ளே ஓடிவிட்டது. இது ஒரு கிறிஸ்மஸ் கதை. பார்த்து கொள்ளுங்கள். இதே வண்ணமாகத்தான் அன்னைக்கு ஆதாமை விட்டுவிட்டு அம்மா ஏவாள் அம்மா அப்படியே சும்மா தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஓநாயை போன்று ஒருவன், ஓநாயை போன்று வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிற அந்த பிசாசு உள்ள வந்து அம்மாவை பார்த்து நயமான வார்த்தைகளை பேசினான். வாங்க ஏவாள், இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த மரத்தின் கனியை பார்த்தீர்களா? மற்ற மரத்தின் கனியெல்லாம் பாருங்க, இந்த மரத்தின் கனியை பாருங்க, இது எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அருமையா இருக்கிறது. உடனே இந்த அம்மா பார்த்தாங்க. பார்வைக்கு இன்பமாய் அது புசிப்புக்கும் ஏற்றதாய் இருக்கிறது என்று இவர்களாய் நினைத்து கொண்டு அதை பிடிங்க என்ன செஞ்சிட்டாங்க? சாப்பிட்டு விட்டார்கள். சத்ருவனுடைய வாய்க்குள்ளே அகப்பட்டு கொண்டார்கள். பார்த்து கொள்ளுங்கள். சத்ருவனுடைய வாய்க்குள்ளே அகப்பட்டு கொண்ட காரணத்தினால் தேவ பிரசன்னத்தை இழந்து தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த வாசஸ்தலமாகிய ஏதேனை விட்டு துரத்தப்பட்டு வெளியே வந்த அவர்களை மீண்டும் இழந்து போன மகிமைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க யூதா கோத்திரத்து பால சிங்கமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததுதான் நமது கிறிஸ்மஸ். அல்லேலூயா. நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம், அவனவன் தந்தன் பாதையிலே போனோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவிக்கும்படியாக கொல்லவும் அழிக்கவும் வருகின்ற சத்ருவை ஜெயித்து பிசாசுடைய கிரியைகளை அழித்து அவனுடைய பற்களிலே இருந்து கர்த்தராகிய தேவன் நம்மை விடுவித்ததே நமது கிறிஸ்மஸ். அல்லேலூயா. ஆகையினால் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவாகிய ராஜா, பொன்னாகிய ராஜா நம்முடைய உள்ளத்திலே தினந்தோறும் ஆளுகை செய்கிறவர் ஆக அவரை நாம் வைத்து கொள்வோமேயானால் அதுவே நமது கிறிஸ்மஸ். ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய அசுசியான பாவங்களை செய்துவிட்டாலும் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் ஆகிய கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமேயானால், ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்ப்போமேயானால் அந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ். மாத்திரமல்ல, தம்முடைய மரணத்தினால், வெள்ளை போலம் மரணத்தை சுட்டி காண்பிக்கிறது, தமது மரணத்தினாலே தேவன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற மீட்பாகிய அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த ரட்சிப்பை நாம் சுதந்தரித்து அதில் ஒவ்வொரு நாளும் நிலைத்து நிற்போமையானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ். அல்லேலூயா. இந்த 365 நாட்களையும் கிறிஸ்மஸ் நாட்களாக நாம் உரிமை ஆக்கி கொள்வதற்கு பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போலமும் எப்படி இருக்கிறது? அடையாளமாக விளங்குகிறது. ராஜாவாக ஆளுகை செய்கின்றவர், ஆசாரியனாக நமக்காய் பரிதபித்து விண்ணப்பிக்கின்றவர், இங்கே மரணத்தை உத்தரித்து ஜீவாதார பலியாக நம்மை மீட்டு கொண்ட கர்த்தர், அவரே நம்முடைய ஆண்டவர், நாம் ஆராதிக்கும் தேவன் அவர். நமக்காய் வந்து நம்மை மீட்டு கொண்ட தேவனாய கர்த்தர் அவர்தான். அவருக்கு சகல கனம் மகிமை அனைத்தும் உண்டாகட்டும்.